ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி வெஜிடபிள் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கலாம், ஒரு பிரியாணி இலை. இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாங்க. 1 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதித்து வரட்டும். இப்போ இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கசகசாவை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை லோ ஹீட்டில் வச்சு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மணக்க வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.